இனிய மதிய வணக்கம். இன்று வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிட்டு இருப்பீங்க. அதோடைய ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளிலிருந்து கண்டுபிடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. 1, 2 மற்றும் 3 சரிங்க. 1, 2 மற்றும் 3 சரி. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள் வேற்றுமை தொடர்கள் எனப்படும். ஆமாங்க, வேற்றுமை உறுப்புகள் வந்து பார்த்து இடம்பெற்றிருந்தால் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியான இது வந்து சரியான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். ஆமாங்க, தொகைனா மறைந்துன்னு அர்த்தம். அப்போ வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இதுவும் சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கு உருவு கொண்டு. ஆமாங்க, அதாவது வேற்றுமை வந்து பார்த்துறாங்க 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை என்னென்னு பார்த்தோன்னா பெயர் சொல்லின் பொருள் வேறுபடுவதை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருள் வேறுபடுவதை வேற்றுமை என்பர். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்தோன்னா உருவு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என்ற பெயரும் 8ஆம் வேற்றுமைக்கு இழி வேற்றுமை என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, தவறான இணையை காண்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான விடை. என்னென்னு பார்த்தோம்னா ஆக்கல் அப்படின்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆக்கல்னால் புதுசாக ஒரு பொருளை வந்து உருவாக்குறது, அதான் ஆக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான்னா கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா கல்லணையை வந்து புதுசாக கட்டுறான், அப்போ உருவாக்குறான், அப்போ தான் ஆக்கல். இது வந்து சரியானது. அடுத்து அடைதல், கோவலன் மதுரை அடைந்தான். இது வந்து சரியானதுங்க. கோவலன் மதுரை அடைந்தான். அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறது அடையதல் அப்படின்னு சொல்லுவோம். இது அடைதல் பொருள் வந்திருக்கு. இந்த ஆன்சர் வந்து பார்த்தா சரியானது. இது சரி, இது சரிங்க. அடுத்து 3 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. இது சரிதான். அடுத்தது ஆப்ஷன் டி, நீத்தல் அப்படிங்கிறது பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். ஆனால் இது வந்து ஒழித்தல் பொருள் வந்திருக்கா, நம்ம கொடுத்து நீத்தல் பொருளை கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடை வந்து பார்த்தீங்கன்னா நீத்தல். இதுதான் நமக்கு தவறான விடைங்க. அப்போ வந்து 2க்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பார்த்தா 3வது கொஸ்டினுங்க, சரியான கூட்டினை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான கூட்டினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடைங்க. ஆப்ஷனல் சி வந்து சரியான விடை. இதுக்கு என்ன பார்த்தோம்னா பொருள்களை எண்ணும் இடங்களில் காட்புள்ளி வரும். பொருள்களை எண்ணும் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காட்புள்ளி வரும். அடுத்தது கடிதத்தில், சரிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. சாரி, மன்னிக்கவும், 3வது கொஸ்டின் வந்துடுவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு டக்குன்னு நான் உங்களுக்கு வந்து 4வது கொஸ்டின் போயிட்டேன். 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3வது கொஸ்டின் வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி. ஒரே நிமிஷங்க, ஆப்ஷனல் சி. மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி. கூற்று 3 மட்டும் சரி. கூற்று 3 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இல் என்னும் உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 6ஆம் வேற்றுமையிலும் உண்டு. இல் என்னும் உருவு 5ஆம் வேற்றிலும் 6ஆம் வேற்றுமையிலும் உண்டு. 5ஆம் வேற்றுமையில் வந்து நீங்கள் பொருளில் வரும், 6ஆம் வேற்றுமை வந்து இடப்பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கூற்று 3வது கூற்று மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரி. அதாவது 6ஆம் வேற்றுமை வந்து இடப்பொருளில் மட்டும் வரும், 6ஆம் வேற்றுமை இடப்பொருளில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் 4, தவறான நிறுத்தற்குறிகள் குறித்த கூற்றை காண்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு டி. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிங்க. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்துல காட்புள்ளி வரும். இதான் வந்து உங்களுக்கு தவறான வாக்கியம் வந்து இதாங்க. அதாவது பொருள்களை எண்ணும் இடங்களில் காட்புள்ளி வரும். பொருள்களை எண்ணும் இடங்களில் காட்புள்ளி வருது சரி. கடிதத்தில் விழி அப்படின்னு வந்து பார்த்தா பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம், சொல்ல அழைப்பாம். விழினா 8ஆம் வேற்றுமை கூட சொல்லலாம். கடிதத்தில் விழி முன் காட்புள்ளி வரும், அதுவும் சரி. மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தா காட்புள்ளி வரும், இது 3ம் சரி. அப்போ எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும்போது, அது விரித்து கூறும் இடத்துல காட்புள்ளி வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தவறான விடைங்குது. ஓகே, அப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் 4வது ஆன்சர் வந்து பார்த்தா உங்களுக்கு டி. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
கொஸ்டின் நம்பர் 5, தவறான பிரித்தெழுதலை காண்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி. ஆப்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து டிங்க. பாடறிந்து அப்படின்னா உங்களுக்கு பாடு கூடல் அறிந்து அப்படின்னு வரும். பாடறிந்துனா பாடு கூடல் அறிந்து. இது வந்து பார்த்தா கயிற்று கட்டில் அப்படின்னா கயிறு கூடல் கட்டில், இது சரி. கயிறு கட்டில்னா கயிற்று கூடல் கட்டில், இது சரி. மட்டுமல்ல மட்டும் கூடல் அல்ல, இது சரியானது. முறை எனப்படுவது முறை கூடல் எனப்படுவது, அது சரி. அப்போ எது தவறு அப்படின்னா பாடறிந்து அப்படின்னா பாட்டு கூடல் அறிந்து, இதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. எப்படி இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடு கூட்டல் அறிந்து அப்படின்னு சொன்னாங்க. பாடு கூட்டல் அறிந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. அடுத்தது வினாயன் 6, கலித்தொகை கூறும் பண்பு நலன்களில் பொருந்தாத எது? கலித்தொகை கூறும் பண்பு நலன்களில் பொருந்தாத எது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கலித்தொகைகளுக்கு தெரியும். 8 தொகை நூலில் வந்து பார்த்தோன்னா ஒன்று கலித்தொகை. அதில் வந்து என்ன இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தா ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் டி போற்றார் அப்படின்னா புகழாதார் அப்படின்னு சொல்கிறோம். ஆற்றுதல் அப்படின்னா வறியவர் என்று பொருள். ஆற்றுதல் என்றால் வறியவர் என்று பொருள். கிளைனா உறவினர், நோண்டல்னா பொருத்தல். அப்போ போற்றார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து வந்து பொருந்தாதது. இதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு சொல்கிறாங்க. வந்து பதில் தெரியவில்லை. அப்போ இது வந்து கலித்தொகை கூறும் பண்பு நலன்களில் பொருந்தாத எது அப்படின்னா போற்றார் அப்படின்னா புகழாதார். கலித்தொகை உங்களுக்கு 8 தொகை நூலில் ஒன்றுங்க. 8 தொகை நூலில் வந்து பார்த்தா அகம்பற்றிய நூல்கள் வந்து பார்த்தோன்னா 5, புறம்பற்றிய நூல்கள் 2, அகப்புறம் சார்ந்த நூல் 1. அதில் கலித்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அகநூலில் வருங்க. அடுத்தது கலித்தொகையை தொகுத்த நல்லந்தனார் அதனை எத்தனை பகுதிகளாக தொகுத்தார் அப்படின்னா 5 பகுதிகளாக தொகுத்தார். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 5. உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 தொகுத்துப்பார் உங்களுக்கு. அதாவது குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகை வந்து 5 பிரிப்பார். கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா கடல் வாழ்த்து பாடியவர் நல்லந்தனார் தான். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 8, வினாயன் 8, கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை காண்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை காண்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனல் இது வந்து சி. ஒரே நிமிஷங்க. இந்த கொஸ்டினை வந்து பார்த்துறாங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாற்றிங்க. கீழ்கண்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. இந்த 8ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை காண்க. இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கங்க. பானை வணைதல் சரி, பானை வணைந்தான் சரி, பானை வணைதல் சரி, கூடை முடைதல் சரி, சுவர் எழுப்பினான் சரிங்க. கவிதை வந்து பார்த்தோன்னா இயற்றுன்னு அர்த்தங்க. கவிதை வந்து இயற்று அப்படின்னு அர்த்தங்க. ஓகே. அடுத்து 9வது கொஸ்டின், பிரம்பு என்பது எந்த வகை தாவரம்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி வகையை சார்ந்ததுங்க. பிரம்பு என்பது கொடி வகையை சார்ந்தது. ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின், தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார். இது திருஞான சம்பந்தருங்க. இந்த பாடலுரையின் ஆசிரியர்னா திருஞான சம்பந்தர். குழல் இனிது யாழ் இனிது என பாடியவர் திருவள்ளுவர். இது சரி. சங்கோடு தாரை காலம் தளங்கொலி முழங்கு அருள்மொழித்தேவர். அருள்மொழித்தேவர் யாருன்னா செய்கார குறிக்கும். அடுத்து மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றூத. இது வந்து பார்த்தோன்னா இதான் வந்து உங்களுக்கு தவறான இணை. இது ஆன்சர் வந்து இப்போ தவறான இணை வந்து இதுதாங்க. இதுக்கு என்ன மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத அப்படின்னு பாடியவர் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆண்டாள் பாடியது. ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை தான் வந்து பார்த்தா பெரியாழ்வார். இவர் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆழ்வாரில் வந்து திருப்பல்லாண்டு பாடியது யார் அப்படின்னா பெரியாழ்வாருங்க. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்களில் திருப்பல்லாண்டு பாடி வந்து பெரியாழ்வார். அதே மாதிரி 63 நாயன்மாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லாண்டு பாடி வந்து பார்த்தா சேந்தனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வினாயன் 11, கீழ்காணும் கூற்றுகளில் ஆசிரியப்பாவிற்கான இலக்கணத்தில் பொருந்தாத எது? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டி. ஏன்னா மீது எல்லாமே வந்து பார்த்தா ஆசிரியப்பாவுக்கு வரும். ஏன்னா இது மட்டும் தான் வந்து பார்த்தா வெண்பாவுக்கு வருங்க. ஆசிரியப்பா அகல் ஓசை பெற்று வரும். சரியான விடை. ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சி குறையாகவும் பயின்று வரும். இது சரி. 3 அடி முதல் எழுதுவோர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் ஆசிரியப்பா. இதுவும் சரிங்க. இப்போ இயற்சி வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். எதுக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து வெண்பாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்சி வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வருங்க. ஓகே. அடுத்தது
வினாயன் 12 உணர்ந்த என்ற சொல்லின் இறந்த கால நிலை எது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணர்ந்த அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க, உணர் கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து இத்து கூட்டல் ஆ, இதை உணர்ந்த. உணர்னா பகுதி, உணர்னா இத்துனா சந்தி, இந்தான விகாரம், இத்து இறந்த கால நிலை, ஆவல முடிஞ்சால் பெயரச்சு விகிறீங்க. அப்போ வந்து இதுக்கு எதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 12வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா இத்துங்க. அப்போ வந்து 12வது கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தா இத்துங்க. இத்து தான் வந்து பார்த்தோன்னா இறந்த கால நிலையை குறிக்கும். அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் இதுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. இது பாருங்கள், இந்த ரகரம் வந்து பாருங்கள், இது வந்து நெற்பயிர்னு போட்டுங்க. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டதுன்னு வந்தாவே வந்து உங்களுக்கு வந்து செயற்பாடு வினை வாக்கியம் தாங்க. நல்லா கவனிங்க, பட்டதுன்னு வந்தாவே செயற்பாடு வினை வாக்கியம் தான். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை, இது வந்து செய்வினை வாக்கியம். பாண்டியன் பரிசு பாரதிதாசன் பாடப்பட்டது, இது வந்து செயற்பாடு வினை வாக்கியம். சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். இந்த ஆள் பட்டது இப்படின்னு அந்த வார்த்தை வந்தாவே கண்டிப்பாக வந்து செய்வினை வாக்கியம் தாங்க, சரி செயற்பாடு வினை வாக்கியம். பட்டது ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செயற்பாடு வினை வாக்கியம் தான். ஓகே, 13க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். ஓகே, அடுத்து வந்து 14வது கொஸ்டின் காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை என கூறு நூல் எது அப்படின்னு பார்த்தா நன்னூலுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா நன்னூல். தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் தொல்காப்பியர். நன்னூல் ஆசிரியர்னா பவனந்தி முனிவர். அகத்தியம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தொல்காப்பியத்துக்கு முன்னாடி ஒரு நூல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அகத்தியம். இது வந்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கு இலக்கணம் குறிக்கிறது. தண்டி அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி இலக்கணம் பற்றி கூறு நூல், இதை விட தமிழ் தண்டி அலங்காரம். ஓகேங்க. அடுத்தது 15வது கொஸ்டின் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் பி. இதான் வந்து உங்களுக்கு சரியான விடை. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு வந்து சரியான விடை. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். ஓகே, அடுத்தது 16வது கொஸ்டின் வந்து இப்போ தவறான இணையை தவறான இலக்கண குறிப்பை கண்டறிக. தவறான இலக்கண குறிப்பை கண்டறிக. இதெல்லாம் கவனிக்க அம்சம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பால் குடம் அப்படின்னா இரண்டாம் வேற்றி உருவும் பயன் உடன் தொக்க தொகையும் அர்த்தம். இரண்டாம் வேற்று உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். அப்போ பால் குடம்னா பாலை உடைய குடம் வரும். பால் குடம் பாலை உடைய குடம். இரண்டாம் வேற்றி உருவும் பயன் உடன் தொக்க. இது சரியானது. அடுத்தது பொற்சிலை பொன்னாலான சிலை. இது வந்து மூன்றாம் வேற்றி உருவும் பயன் உடன் தொக்க தொகை. இது சரியானது. மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகைன்னு அர்த்தங்க. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை என்ற பொருள். இது சரியான விடை. அடுத்து கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல் அப்படின்னு தான் வரணும். இந்த இடத்துல என்ன வரும்னா கம்பரது பாடல் அப்படின்னு வரணுங்க. ஏன்னா அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை உருவு. அப்போ ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்த காரணத்தில் ஆறாம் வேற்றுமை தொகை மட்டும்தான் வரும். ஆறாம் வேற்றுமைக்கு வந்து உருவும் பயனும் உடன்தொகை தொகையும் கிடையாது. அதனால் வந்து கம்பரது பாடல் இதான் வந்து உங்களுக்கு சரியான. இதுக்கு தவறான இலக்கண குறிப்பை காண்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டி. கம்பர பாடல் அப்படிங்கிறது இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பரது பாடல்னு வரணும். இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்து 17வது கொஸ்டின் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வந்தால் அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு பண்பு தொகை எனப்படும். இது பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பண்பு தொகை அப்படின்னா வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. அது 2 சொற்கள் சேர்ந்து வரும். முதல் சொல் பண்பு சொல்லாக இருக்கும், 2வது சொல் பெயர் சொல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 சொற்களை பிரித்து பார்க்கின்ற பொழுது மைவிதி வந்து அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். வினைத்தொகை வந்து பார்த்தவங்களுக்கு 3 காலத்துக்கு வரும். ஊறுகாய் அப்படின்னு சொல்கிறோம். ஊறுகாய், உருகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு சொல்லுவோம். 3 காலத்துக்கு வந்து அது வினைத்தொகை. ஓமைத்தொகை ஊமை உருவு போல போன்ற சொற்கள் மறைந்து வந்தால் ஓமைத்தொகை. உண்மைத்தொகை எப்படி பார்த்தோன்னா மறைந்து வந்தால் உண்மைத்தொகை அப்படின்னு சொல்லாங்க. ஓகே, அடுத்தது வினாயன் 18 சரியான ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டு. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பொருட்டு. இது சரியான விடை. அதாவது மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். அடுத்தது நேரிணை சொற்களுடன் பொருந்தாததை எது அப்படின்னு கேட்டுங்க. 19வது கொஸ்டின். இதுக்கு வந்து பார்த்தோன்னா சரியான விடை வந்து பார்த்தோன்னா மேடு பள்ளம் இதான் வந்து உங்களுக்கு பொருந்தாதது. சிறும் சிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தா நேரிணை சொற்கள். சிறும் சிறப்பும் பேரும் புகழும் நேரிணை சொற்கள். போற்றி புகழ் நேரிணை சொற்கள்.
மேடும் பள்ளம் அப்படிங்கிறது எதிரிணை சொற்கள்ங்க. இது எதிரிணை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதிரிணை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து விநாயகர் வந்து பார்த்தா 20. கீழ்காணும் கூட்டுகளில் தன்வினையை கண்டறிக. கீழ்காணும் கூட்டுகளில் தன்வினையை கண்டறிக. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர். இதான் வந்து சரியான ஆன்சர் வந்து அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு சொல்லலாம். அவனை திருந்த செய்தான். இது வந்து பிறவினை. தன்வினை ஒரு செயல் ஒரு எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை. ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தால் அது பிறவினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனை திருந்த செய்தான், அது பிறவினை. சரிங்க, அது பிறவினை. தந்தை மகன் நன்றாக படிக்க வைத்தார், பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்த, இது பிறவினை. அப்போ இது தன்வினை அப்படின்னா அவர்கள் நன்றாக படித்தனர். அப்போ இது தன்வினை. இப்போ அடுத்து 21வது கொஸ்டின். மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு காணப்படுவதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். இது சரியான விடை வந்து கம்பராமாயணம். ஏன்னா மகாபாரதத்திலையும் அர்த்தசாஸ்திரத்திலையும் அசோகரது கல்வெட்டில் வந்து பார்த்தா மூவேந்தர் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. மூவேந்தர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் வந்து மூவேந்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஓகே, அடுத்தது 22வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சேர நாட்டில் விலையை கணக்கிட டேஸ் என்னும் பொருள் அடிப்படையாக இருந்ததாக அகநானூறு குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு என்ன சரியான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் நெல். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் அகநானூறு அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு 8 தொகையில் வந்து பார்த்தோன்னா ஒரு நூலில் ஒன்று அகம் சார்ந்த நூல். அகம் என்ற பெயரில் அமைந்த 8 தொகை நூல் எது அப்படின்னா அகநானூறு. அகநானூரின் அடிவரை வந்து பார்த்தா 13 அடி முதல் 32 வரை நெடுந்தொகை என அழைக்கப்படுகிறது. ஏன்னா 13 அடி முதல் 31 அடி வரை உள்ள காரணத்தினால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நெடுந்தொகை அப்படின்னு சொல்ல, நெடுந்தொகை 400 அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 23வது கொஸ்டின். நிலைமொழியில் உயிரீறு இடம்பெற்றுள்ளதை காண்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து டெல்லி டி, சிலை அழகு. ஏன்னா இது வந்து சிலை கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கலாம். உயிரீறு அப்படின்னு வந்து நிலைமொழி மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த சிலையில் வந்து லை இருக்குது. இந்த லையை வந்து இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். ஐயில் முடிஞ்சால் உயிரீறு அர்த்தங்க. ஐயில் முடிஞ்சால் உயிரீறு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து சிலை கூட்டல் அழகு. இப்போ மண் அழகு அப்படின்னா மண் கூட்டல் அழகு. அப்படின்னா மண் அப்படிங்கிறதுல அப்படி வந்து பார்த்தோன்னா மெய்யெழுத்தாக இருக்கும், மெய்யிறு. பொற்சிலம்பு பொன் கூடல் சிலம்பு அப்படின்னு சொல்கிறான். நிலைமொழி ஈட்டில் வந்து பார்த்தா நகரம் வருது, அது வந்து பார்த்தோன்னா மெய்யிறு. மனமகிழ்ச்சின்னு இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா மனம் கூடல் மகிழ்ச்சி, அப்போ மெய்யெழுத்து வருது. ஆனால் சிலை அழகில் மட்டும்தான் சிலை கூடல் அழகுன்னு இருக்குது. லையை பிரித்து பார்த்தா இல்லு கூடல் ஐங்கிற உயிரெழுத்து என்ற காரணத்தினால் இது உயிரீறு என்று நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து 24ங்க. அடுத்த கொஸ்டின் 24. பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவர் செலியனை பரிந்துரைத்தனர். தலைமை ஆசிரியர் செலியன் மாணவ தலைவராக இருக்கிறான். ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர். எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார். ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். இந்த பத்திக்கு பொருத்தமான திருக்குறளை காண்க. அது வந்து 4 திருக்குறள் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து அதாவது பதவி, நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இப்போ தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எதை மையமாக வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள் இருக்குங்க. இதுக்கு வந்து எந்த திருக்குறள் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சரியான விடை வந்து பார்த்தோன்னா பி ஆப்ஷன். அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர், இது வராதுங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறைவுறிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை, இது வராது. செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்து உணர்ந்த செயல், இது வராதுங்க. அப்போ சரியான விடை வந்து பார்த்தோன்னா இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செயலை இவன் செய்து முடிப்பான் என்று நம்ம ஆராய்ந்து அறிந்து அந்த செயலை அவனிடத்தம் ஒப்படைத்தால் அந்த செயலை அவன் சிறப்பாக செய்து முடிப்பான் என்று வள்ளுவர் சொல்கிறாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 25. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற புறப்பாடம் உணர்த்தும் செய்தி வந்து பார்த்தவங்களுக்கு இறக்குமதிங்க. 25வது கொஸ்டின் வந்து பார்த்தவங்களுக்கு 25க்கு ஆன்சர் வந்து பார்த்தவங்களுக்கு என்ன வரும்னா இறக்குமதி வரும். இறக்குமதி ஆன்சரு. அடுத்தது 26வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா தமிழக மாவட்டங்களில் சிறப்புகளில் பொருந்தாததை காண்க.
ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் பி வரும். ஆப்ஷன் பி, அதாவது தமிழ்நாட்டின் காலந்து என சிறப்பிக்கப்பட்ட நகரம் திண்டுக்கல், சரியானது. சின்னாளப்பட்டி சுங்குடி சேவைகளுக்கு மதுரை நகரம் பெயர்பட்டது, தப்பு. இதுக்கு என்ன வரும்? திண்டுக்கல் வருங்க. சின்னாளப்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தா கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார், இது சரியானது. ஏழைகளின் ஊற்றி அமைந்துள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம், இது 3மே வந்து பார்த்தா உங்களுக்கு சரி. தவறானது வந்து பார்த்தா சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு மதுரை நகரம் பெயர் பெற்று வந்து தவறானது. சின்னாளப்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. திண்டுக்கல் வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பூட்டு நகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 27, தவறாக பொருந்தியுள்ள சொல்லும் பொருளும் காண்க. இது வந்து பார்த்துட்டாங்க மாறிலி அப்படின்னு வரணும். இது வந்து நமக்கு தவறாக கொடுத்துருக்கு. மாறிலி அப்படின்னா காலன்னு குறிக்கும், எவனை குறிக்கும். இதுக்கு வந்து இந்த 27வது வினாவுக்கு வந்து சரியான விடை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மண்டுதல் அப்படின்னா கெஞ்சுதல், இதுதான் உங்களுக்கு சரியான விடைங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. மண்டுதல் அப்படின்னா கெஞ்சுதல் என்று பொருள். ஓகே, மாறிலி அப்படின்னா காலன், சரி, இது சரியானது. அறுவர்னா தமிழர், சரியானது. தூருனா புதர், அது சரியானது. இந்த மண்டுதல் அப்படின்னா கெஞ்சு, இது மட்டும் தப்பானுங்க. இதுக்கு மண்டுதலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா நெருங்குதல் என்று பொருளுக்கு மீனிங். மண்டுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். ஓகே, அடுத்து வந்து 28வது கொஸ்டின், கலிங்கத்து விரணி எந்த பாவால் பாடப்படுது அப்படின்னா கலித்தாள் இசை. கலிங்கத்து விரணி பாவகை கலித்தாள் இசைங்க. அடுத்து 29வது கொஸ்டின், முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாத எது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு வந்து ஐ. ஆமாங்க, ஏன்னா ஐ உயிரெழுத்தில் நெடியெழுத்து ஐ வரும், ஆய் வரும், ஈ வரும். இந்த ஐ அப்படி எழுத்த மட்டும் நமக்கு வராது. ஓகே, அடுத்தது 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை என கூறியது யார் அப்படின்னா கண்ணதாசன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், இதுதான் சரியான விடை. இது வந்து பார்த்தா காலக்கணிதம் அப்படிங்கிற கவிதை வரிகளில் இடம்பெற்றிருக்கு. காலக்கணிதம் என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகளில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தோன்னா 31ங்க. இது வந்து இப்போ சரியான விடை அப்படி சரியான இணையை காண்க. கொஸ்டின் வந்து பார்த்தா சரியான இணையை காண்க. இது வந்து இப்போ சரியானது வந்து பார்த்தோன்னா இளஞ்சி, இதை மட்டும்தான் சரி. அதாவது இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் அப்படின்னு அர்த்தம். மீதெல்லாம் தவறானது. இப்போ குண்டம் அப்படிங்கிறது குளிப்பதற்கு ஏற்ற சிறுகுளம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது தவறானது. அதுக்கு என்ன ஆன்சர்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை குறிக்கும். குண்டம் என்பது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை குறிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க சிறியதான் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அது தவறானது. குளிப்பதுக்கு ஏற்ற சிறுகுளம். குண்டு அப்படிங்கிறது குளிப்பதுக்கு ஏற்ற சிறுகுளத்தை குறிக்கும். பூட்டை கிணறு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு அப்படின்னு அர்த்தங்க. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு என்று பொருள். அப்போ வந்து 31க்கு சரியான விடை வந்து பார்த்தா இளஞ்சி அப்படிங்கிறது சரியான விடை. இளஞ்சி அப்படிங்கிறது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கங்க. ஓகே, அடுத்து 32வது கொஸ்டின், தமிழகத்தில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க. யாருங்க அப்படின்னா உங்களுக்கு காமராஜர். ஆன்சர் வந்து பார்த்தா காமராஜர். சத்துணவு திட்டம் உங்களுக்கு தெரியும், யாருன்னா எம்ஜிஆர். சத்துள்ள முட்டை கொண்டு வந்தது யாருன்னா கலைஞர். ஓகே, அடுத்தது பார்த்து 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் கோடிட்ட சிறுக்கான வாய்ப்பாட்டினை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சரியான விடை வந்து பார்த்தோன்னா புளிமாங்காய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தோடுன்னு இருக்குது. உலகத்தோன்னு இருக்குது. எனக்கும் வந்து பிரித்து இருக்கின்ற பொழுது அழகிட்டு வாய்ப்புகள் வந்து எனக்கும் வந்து பார்த்தோன்னா முதல் சொல்ல வந்து தனிச்சு தான் பிரிக்கணும், 2 சேர்த்து பிரிக்கூடாது. அப்போ தனியாக பிரிச்சுக்கலாம். இது வந்து குறில். இது வந்து பார்த்துறாங்க 2 குறில் இந்த ஒன்று வந்து நிறைய சை. இது வந்து நிறைய சை. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சை. இது வந்து நேரசைங்க. ஒரே நிமிஷங்க. இது வந்து நேரசை, இது நிறையசை. இது வந்து பார்த்தோன்னா நேரசை. அப்போ நேர் தேமா நிறைநேர் புளிமா. நேர்நிலை வந்து பார்த்தோன்னா நேர் தேமா நிறைநேர் புளிமா. ஒரே நிமிஷங்க. சரி, இந்த 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூவிலங்காய் தான் வருங்க. இதுக்கு வந்து கூவிலங்காய் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலகத்தோடு அப்படின்னு இருக்குது. அதை பிரித்து பார்த்தோம்னா அப்படி வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா சொல்ல பிரித்து பார்க்கின்ற பொழுது குறில் எழுத்து வந்து பார்த்தோன்னா தனிச்சொலுக்கு நேரசை ஆகாது. அப்போ அப்படி வந்து நேரசையில் வரும்.
லா ஹா ஈத் அப்படின்றது இது வந்து பார்த்தோன்னா நேராக பிரிக்கலாம். நேர், இது வந்து பார்த்தா நிறை, இது வந்து நேர். அப்போ நேர் நிறை நேர், நேர் நேர் வந்து பார்த்தோன்னா கூவிலம், மூணாவது நேர் முடிஞ்ச காய். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா கூவிலங்காய்ங்க. இதுக்கு வந்து கூவிலங்காய். அப்போ 33 ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கூவிலங்காய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ஒரு நிமிஷங்க 34க்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மரபு தொடரை கண்டறிக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா சி, காணல் நீருங்க. இதுதான் வந்து ஆன்சர். சரியான ஆன்சர் வந்து காணல் நீர். காணல் நீர் அப்படின்னா இல்லாத செயல். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் தவறாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா தவறான மரபு தொடரை காண்க வரும். இந்த தவறான மரபு தொடரை காண்க அப்படின்னு வரும். இந்த இடத்துல தவறான மரபு தொடரை காண்க அப்படின்னு வருங்க. ஓகேங்க. இப்போ 34க்கு சரியான விடை வந்து பார்த்தா காணல் நீர், இயலாத செயல். அடுத்து 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வளினும் மிகுமிடங்களில் தவறானதை காண்க. வளினும் மிகுமிடங்களில் தவறானதை காண்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனல் டி இதை தவறானதுங்க. அது ஓமை தொகையில் வலினு மிகும் சரி. இரண்டாம் வேட்டு உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வலினு மிகும், இது சரியானது. திசை பெயர் அடுத்து வலினு மிகும் சரி. இந்த டி முடு தவறு. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியுரமாக இருந்தால் மற்றும் வலினு மிகும், இது வந்து தவறானது. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வலினு மிகும் இடங்கள் மிகாடங்களில் வந்து பார்த்தா 9 புக்கில் இருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 36வது கொஸ்டின் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா மூதுரை. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா மூதுரை. வாக்குண்டா நல்ல மனம் உண்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குங்க. ஓகே. அடுத்தது 37 அம்பேத்கர் எந்த வருடம் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் கட்டுரையை எழுதினார்? 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1923. ஆன்சர் வந்து 1923. அடுத்து 38வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இக்குற்பாவில் பயின்றவர் அணி வந்து பார்த்தோன்னா பிரிது மொழிதல் அணி. என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. அடுத்து விநாயகன் 39 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர். இதுக்கு வந்து சீர் தலை அடி தொடை அடி அப்படின்னு வருதுங்க. இது 39க்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி பாம்பே. அதாவது சீர் வந்து பார்த்தா 4 வகைப்படும். ஓரசீர், ஈரசீர், மூவசீர், நாலசீர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். தலை வந்து 7 வகைப்படும். தொடை வந்து 8 வகைப்படும். அடி வந்து 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தா விநாயகன் 40 இசை குறிப்பு பண்பு போன்ற பொருட்களுக்கு உரியதாக வருவது எது அப்படின்னா உரிச்சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல். சொற்கள் வந்து பார்த்துறாங்க இலக்கண அடுப்பில் 4 பிரிப்போம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொற்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இலக்கிய வகையில் 4 பிரிப்போம். இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் அப்படின்னு 4 பிரிப்போம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகன் 41 பிறமொழி சொற்கள் அல்லாத தமிழ் சொல்லை கண்டறிக. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மிகுதி. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி மிகுதி. அங்கத்திரு அப்படின்னா உறுப்பினர்னு அர்த்தம். சந்தேகம்னா ஐயம் என்று பொருள். சித்திரம்னா வந்து பார்த்தா ஓவியம் அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 41க்கு வந்து பார்த்தோன்னா பி மிகுதின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது 42வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பண்பு தொகையை காண்க. புல் அடிமை இதெல்லாம் சரியான ஆன்சர். ஓங்குமலை அப்படின்னா வினைத்தொகை. விழுப்பொருள் வந்து பார்த்தோன்னா வினைத்தொகை. விழுப்பொருள் விழுகின்ற விழும்பொருள் அப்படின்னு வரும். அடங்காமை எதுமறை தொழிற்பெயர். அப்போ வந்து புல் அடிமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின். அடுத்து 43வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்வருவனவற்றுள் எந்த ஓமை மறைந்திருத்தல் என்ற பொருளை தருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் சரியான விடை வந்து பார்த்தா எள்ளில் எண்ணெய் போல. எள்ளில் எண்ணெய் போல. எள்ளு வந்து பார்த்தோன்னா எண்ணெய் மறைஞ்சிருக்குது, அதான் எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னு சொல்லலாம். ஊருணி நீர் நிறைந்தாற் போல் அப்படின்னா பயனை குறிக்கும். இலைமறை காய் போல் அப்படின்னா மறைவை குறிக்கும். சிறகு இழந்த பறவை போல் அப்படின்னா துன்பம் அல்லது வேதனை குறிக்கும். அது 44வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 44வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறானதை காண்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. கான் அடை அப்படின்னா காட்டை சேர்னு அர்த்தம். கால் நடை அப்படின்னா காலால் நடத்தல் என்று பொருள். இந்த இடத்துல கான் நடை அப்படின்னா காட்டுக்கு நட அல்லது காட்டுக்குள் நட அல்லது காட்டுக்கு நட என்ற பொருளில் வரும்.
பலகை ஒலி அப்படின்னா பலகையின் சத்தத்தை கேட்குங்க. ஓகே, அடுத்தது 45வது கொஸ்டின், தவறான பிரித்தெழுதலை காண்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே சரிதான். கடிந்தென்றான் கடிது குடல் என்றான் சரி, ஈரச்செருவின் ஈரம் குடல் செருவின் சரி, அவ்வொழுக்கம் ஆ குடல் ஒழுக்கம் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அங்கன் அப்படின்னா ஆ குடல் கண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்னா ஆ கூட்டல் கண், அதாவது அங்கன் அப்படின்னு சொல்லலாங்க. இதுதான் சரியான விடை. இது வந்து தவறான பிரித்தெழுதலில் வந்து தவறான எது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கன். இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா ஆ குடல் கண் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து 46வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வரிசையில் அமைந்த சொல்றதை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, ஆப்ஷனல் சி. அரிதரு செந்நெல் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வருது அப்படின்னா இது வந்து பெரிய புராணத்தில் வருதுங்க. எதில் வருதுன்னா பெரிய புராணத்தில் வருது, பெரிய புராணத்தில் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின், தவறான சொல்லும் பொருளை காண்க. இதுக்கு வந்து பார்த்தா படலை அப்படிங்கிறதுங்க. படலை இதை வந்து உங்களுக்கு தவறான சொல்லும் பொருள். ஓமணி அப்படின்னா மணி மலரை குறிக்கும். படலை அப்படின்னா பாடலை, இதுவும் தவறானதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணர்னா மலர்கள், உய்முறை அப்படின்னா வாழும் வழியை குறிக்கும். அடுத்தது 48வது கொஸ்டின், வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலரும் பொதுவானவை என கூறிய யாரா பாரதிதாசன். யாருன்னா பாரதிதாசன் தான் சொல்லுது பாருங்கள். அடுத்து பொறுத்துக. ஏன்னா வந்து பொறுத்துக, இது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி. ஏ அப்படின்னா அன்பு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் 4 3 2 1. ஆப்ஷனல் பி 4 3 2 1. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பு, ஓனா மத நீர் தாங்கும் பலகை, கூனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகம், நேனா அன்பு குறிக்கும். ஓகே, அடுத்தது 50வது கொஸ்டின், தவறானதை காண்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 50வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1 3ங்க. அன்று என்பது பன்மையை குறிக்கும், இது தவறானது. எத்தனை என்பது எண்ணிக்கை குறிக்கும், இது சரிங்க. எத்தனை என்பது எண்ணிக்கை குறிக்கும், சரியானது. அல்ல என்பது ஒருமையை குறிக்கும், இது தவறானது. எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அன்று என்பது எதை குறிக்கும்னா ஒருமையை குறிக்கும். அன்று என்பது ஒருமையை குறிக்கும், அல்ல என்பது வன்மையை குறிக்கும். இதை மாற்றி கொடுத்தா ஆன்சர் சரியானதுங்கிறது. ஓகே, அப்போ இது தவறான எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 1 மட்டும். அடுத்தது 51வது கொஸ்டின், எந்த புணர்ச்சியில் யா மற்றும் வா தோன்றி புணரும். அது வந்து பார்த்தாங்க தமிழ் வந்து பார்த்தா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடன்படு மெய் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து பார்த்தோம் உடன்படு மெய்ங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் உடன்படு மெய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐவழியவும் ஏனைய உயிரிழவும் ஏமூன் இருமையும் உயிர்வரின் உடன்படு மெய் ஆகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலைமொழி ஈட்டில் உயிரெழுத்து வந்து வருமொழி முதல் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது புணர்ச்சியில் சேராது. புணர்ச்சியில் அவ்வாறு சேரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புணர்ச்சியில் சேரும்னா வந்து உடன்படு மையை போடணும். தமிழ் உடன்படு மெய் அப்படின்னா எகரம் வகரம் அது ரெண்டையும் நம்ம தமிழ் வந்து உடன்படு மெய் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த புணர்ச்சியில் யா மற்றும் வா தோன்றி புணம்னா உடன்படு மெய்ங்க. இதுக்கு ஆன்சர் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு 52வது கொஸ்டின், மனநூலில் காணப்படும் இளமல் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 13. மனநூலில் அழைக்கப்படும் வந்து பார்த்தவங்களுக்கு சிவசிந்தாமணி ஆசிரியர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், திருத்தக்க தேவர். ஓகே, ஏன் மனநூல் அப்படின்னு சொல்லுவோம்? சீவகன் வந்து பார்த்தா 8 வகையான பெண்களை திருமணம் செஞ்சுக்குவான். திருமணத்தை பற்றி அதிகமான செய்தி எழுதுகின்ற காரணத்தினால் இது வந்து நம்ம மனநூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தா 53வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான பிரித்தெழுதலை கண்டறிக. தவறான பிரித்தெழுதலை கண்டறிக. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தா உங்களுக்கு டி. உரைத்தெனக்குரல் அப்படின்னா உரைத்து கூடல் எனக்குரல் சரியானது. கீரனில் என்ன அப்படின்னா கீரன் கூட்டல் நில் குடல் என சரி. இரவினிற் குழல் இரவின் கூட்டல் ஈர்குடல் குழல் சரி. அப்போ எது தப்புனா மெய்தான் அரும்பி. இதுக்கு என்ன ஆன்சர்னா மெய்தான் கூட்டல் அரும்பி அப்படின்னு வரும். மெய்தான் கூட்டல் அரும்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய 10th புக்குங்க. சமம் நியூ புக்லையும் கொடுத்துருக்கான். மெய்தான் அரும்பி விதி விதித்து அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் பாடிருப்பார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 54வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தொடரை காண்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பி. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு பழக்கங்கிறது தவறானது, வழக்கம் தான் சரியான விடை. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். ஓகே, அடுத்து 55வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்சம் மூலம் கூறும் வேர்களில் பொருந்தாத எது அப்படின்னா சிறு நெருஞ்சி.
சிறு நெருஞ்சி. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி, இது 5 வருங்க. இது 5 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறு நெருஞ்சி சரி, ஆனால் சிறு நெருஞ்சிங்கிறது தவறானது. ஓகே, அப்போ ஆன்சர் இது வந்து பொருந்தாத எது அப்படின்னா சிறு நெருஞ்சி. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 56. வலுவு இல்லா சொற்களை காண்க. வலுவு இல்லா சொல்லை காண்கிறதுக்கு ஆன்சர்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வலப்பக்கம். இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. வலுவு இல்லா சொற்களை அப்படின்னா குற்றமற்ற சொல்லை காண்கிறது அர்த்தம். வலுனா குற்றமுடையன்னு அர்த்தம். அப்போ வலு இல்லை அப்படின்னா குற்றமற்ற சொல்லி காண்க. அப்போ வெண்கலத்துக்கு என்ன வரும்னா வெண்கலம் அப்படின்னு வரும். வெண்கலத்துக்கு வெண்கலம் அப்படின்னு வரும். வேர்வைக்கு வந்து பார்த்தோன்னா வியர்வை. இதுக்கு வந்து வியர்வை அப்படின்னு வரும். வேர்வைக்கு வியர்வைன்னு வரும். சுவற்றில் வந்து பார்த்தோன்னா சுவரில் அப்படின்னா சுவரில் அப்படின்னு வருங்க. சுவற்றில்னா சுவரில் வருங்க. ஒரே நிமிஷம். சுவற்றில் அப்படின்னா உங்களுக்கு சுவரில் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா வினாயன் 57. பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சி. இதுக்கு வந்து ஆப்ஷனல் சி. பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பானை உடைத்தது கண்ணன் அல்லன். பானை உடைத்தது கண்ணன் அல்லன். பானை உடைத்தது கண்ணன் அல்லன். இது கான்செப்ட். பானை உடைத்தது கண்ணன் அல்லன். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா 58. ஒருமை பன்மை நீக்கி எழுதுக. 58 ஒருமை பன்மையை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள் ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து அகநிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். இப்போ எழுவாய் ஒருமையில் ஆரம்பித்தா முடிவு ஒருமையில் முடியணும். எழுவாய் பன்மையில் ஆரம்பிச்சதுன்னா முடிவு வந்து பன்மையில் முடியணும். அப்போ பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். ஓகே, அடுத்து 59வது கொஸ்டின் வந்து பார்த்தா கூற்றுகளை ஆராய்க. ஓமையை மட்டும் கூறி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 சரி 1 தப்புங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2, 3 சரி 1 தவறு. 2, 3 சரி 1 தவறு. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து பார்த்தா பிரிதி மொழிதல் அணி. இதுக்கு வந்து பார்த்தா என்ன வருதுன்னா பிரிதி மொழிதல் அணி. இதுக்கு பிரிது மொழிதல் அணிங்க. பிரிது மொழிதல் அணி. 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இது சரி. அதே வந்து பார்த்தோன்னா ஒரு சொல் அல்லது தொடர் இதுபோல் அமைவது சிறுத்தை மொழிதல் அணி ஆகுது சரிங்க. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2, 3 சரி 1 தவறு. அந்த 1க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, அடுத்தது 60வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்று 1, 2, 3, 4 சரி. எல்லாமே சரியுமே சரிங்க. கூற்று 1, 2, 3, 4மே சரி. அதாவது கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் பாரதியார். பாரதியின் இதழ்கள் இந்தியா, விஜயா சரியானது. பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரிகையின் கதை, தராசு, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர் என பாராட்டியவர். பாரதியார் யாரை பாராட்டினார்னா பாரதிதாசன் பாராட்டுவார். இதுவும் சரி தான். அப்போ 60வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா டெல்லி. அனைத்தும் சரி. அடுத்து 61வது கொஸ்டின் செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னாங்க சரிங்க தொல்காப்பியம். செய்யுளுக்கும் மரபு ஏன்னா செய்யுளியல் மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயலை வச்சுருக்காரு. தொல்காப்பியம் வந்து பார்த்தோன்னாங்க 3 அதிகாரம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 3 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல். 3 × 9 27 இயல் இருக்குது. 1610 நூற்பக்களுடைய தொல்காப்பியம். அதில் வந்து செய்யுளில் ஒரு இயல் இருக்குது, மரபியல் ஒரு இயல் இருக்குது. அப்போ செய்யுளுக்கும் மரபுக்கும் உங்களோட தொடர்பை குறித்த நூல் எதுனா தொல்காப்பியங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். அடுத்தது 62 தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தது யாருன்னா வீரமாமுனிவர். இவர் தான் ஃபஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் பெரியார் வருவார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 63வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொடர்பான கூடுதல் தவறானதை காண்க அப்படின்னு வந்து பார்த்தா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா
ஒரே நிமிஷம். தொல்காப்பியம் தொடர்பான கூற்றுகள் வந்து பார்த்தா சரியானதை காண்க அப்படின்னு போட்டுருங்க. அதை மட்டும் அது கொஸ்டின் கொஞ்சம் சின்ன தவறு இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, உலகம் 5 பூதங்களால் ஆனது, இது சரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். 2 பொருளை உடைக்கிறது, ரெண்டுமே சரியான கூற்றுங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64வது கொஸ்டின், தமிழ் வரிவடிவ வளர்ச்சி குறித்து தவறானதை காண்க. தமிழ் வரிவடிவ வளர்ச்சி குறித்து தவறானதை காண்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க ஆப்ஷன் ஏ இதுதான் தவறானது. ஆப்ஷன் ஏ. ஒளி எழுத்து நிலை, ஓர் ஒளிக்கு பல எழுத்து உருவான நிலை. இது வந்து ஓ கிடையாது, ஊங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊன்னு போட்டு உருவான நிலை. ஒளி எழுத்து நிலை அப்படிங்கிறது ஓர் ஒளிக்கு பல எழுத்து உருவான நிலை. இது மட்டும் தவறானது. ஏன்னா ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்து மட்டும் தான் இருக்குங்க, பல எழுத்து வராது, வாசம் வராது. அப்போ தொடக்கால எழுத்து வந்து ஓய் எழுத்து நிலப்பட்டது சரியானது. கடைச்சங்க கால தமிழ் எழுத்து கண்ணெழுத்துக்கள், இது சரியானது. கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி சிலப்பதிகாரம், இது சரியானதுங்க. அப்போ வந்து தமிழ் வரியோட வளர்ச்சி குறித்து தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தாங்க. ஓகே. அடுத்து 65வது கொஸ்டின், கல்வெட்டுகளில் உள்ள தமிழ் எழுத்துக்களில் அமைப்பு முறை குறித்து ஆராய்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரிங்க. 1 மற்றும் 2 சரி. அதாவது கல்வெட்டுகளில் சாயின் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படுவதில்லை. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படுவது, இரண்டுமே சரிதான். எகர ஒகர குறில் வேறுபாடு காணப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கல்வெட்டுகளை வந்து பார்த்தோன்னா எகரத்தையும் ஒகரத்தையும் குறிக்க குறில் நெல் வேறுபாடில் வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் காண இல்லைங்க. அப்போ அந்த காலத்தில் கல்வெட்டுகளை வந்து எகரத்தை குறிப்பதற்கும் ஓவை குறிப்பதற்கும் குறில் நெல் வேறுபாடு இல்லை. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா 66வது கொஸ்டின், குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என கூறியவர் தொல்காப்பியர். யாருங்க? தொல்காப்பியர். அடுத்தது 67வது கொஸ்டின், எழுத்துக்களில் பிறப்பு குறித்த கூட்டலை கவனிக்க. எழுத்துக்களில் பிறப்பு குறித்த கூட்டலை கவனிக்க. இது வந்து பார்த்தோன்னா சரியான விடை வந்து பார்த்தோன்னா உங்களுக்குங்க கூற்று 3, 4 மட்டும் சரி. கூற்று 3, 4 மட்டும் சரி. அதாவது ஒளிகள் மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகியவற்றின் முயற்சியால் வேறு வேறு ஒளியாக தோன்றுகின்றன. இங்கே வந்து பார்த்துருங்க இந்த இடத்துல முயற்சி வராது, இந்த இடத்துல வந்து பார்த்தா உதவியால்னு வரணும். ஒளிகள் மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகியவற்றின் உதவியால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன. அதே மாதிரி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகியவற்றின் முயற்சியால் தான் ஒளிகள் தோன்றுகின்றன. இது கொஞ்சம் மாற்றிக்கங்க, இது ரெண்டும் தவறானது. அடுத்து வந்து எழுத்துக்களின் பிறப்பிட இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு நிர்வகிக்கப்படுது, சரியான ஆன்சரு. ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்க முயற்சியால் பிறக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானது. அப்போ கூட்டு வந்து பார்த்தா 3, 4 மட்டும் சரிங்க. அடுத்து வந்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் 68. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. அதாவது இக்கு இங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாவின் முதல் நா முதல் அன்னம், முதல் அன்னம். சா ஞா அப்படிங்கிறது பார்த்தோன்னா இடைனா இடை அன்னம் அல்லது நாவின் இடை அன்னத்தின் இடை. அடுத்து டானா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நுனினா நுனி அன்னம் அல்லது நாவின் நுனி அன்னத்தின் நுனி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தா நா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் நமக்கு பிறக்குது. ஓகே. அடுத்தது 69வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்றுடன் பொருந்தாத எது அப்படின்னு பார்த்தோன்னா பண்புங்க. இதுதான் பண்பு. இந்த கொஸ்டின் எப்படி கேட்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன கரெக்ஷனு, குறிப்பு வினைமுற்றுடன் தொடர்புடையது எது? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா குறிப்பு வினைமுற்றுடன் தொடர்பு உடையது எது? அதாவது இந்த திருநிலை வினைமுற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தா செய்பவர், நிலம், செயல், காலம், செய்பொருள் அப்படின்னு வரலாம், தொடர்ச்சியாக வரும். ஆனால் குறிப்பு வினைமுற்று தொடர்புடையது வந்து பார்த்தோன்னா பண்பை மட்டும் உணர்த்தி அப்படின்னு வருங்க. அப்போ குறிப்பு வினைமுற்றோடு தொடர்புடையது அப்படின்னா பண்பு மட்டும் தான். அடுத்து 70வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 70வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் தவறு. ஓகே. புறா கொடுக்கும் சரி. பால் பருகு அப்படின்னு இது வந்து பார்த்தா வினை மரபு வரும். இது என்ன வேணால் வினை மரபில் வரும் உங்களுக்கு. வரும் வினை மரபு.
பானை வணைதல் அப்படி வினை மரபு. ஓகேங்க. அப்போ 2 மட்டும் இல்லை தவறு. அடுத்து வந்து 71வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக தொடராக மாற்றுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக தொடராக மாற்றுக. இதில் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி, தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. தமிழ் அம்பு விடும் கலை வந்து ஏகக்கலை அப்படிங்கிறது. ஏகலை என்றது தான் சரியான ஆன்சருங்க. ஓகே. அடுத்தது 72வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. அதாவது ஒளி பிறப்பியல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகுலேட்டரி பொனடிக்ஸ். ஒளியன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபொனோமி. சித்திரெழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். மெய்யொலி அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தா 4, 3, 1, 2. அடுத்து 73வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று தொடர்புடன் கூட்டலை கவனிக்க. இதுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. அதாவது வியங்கோல் வினைமுற்று வந்து பார்த்தோன்னா இருதிணை உங்களுக்கு தெரியும். உயர்திணை அகிரிணை. ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் வளர்பால் ஒன்றன்பால் பலவீன்பால். மூடம்னா தன்மை முன்னிலை படற்கை. அப்போ இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாக வரும் வியங்கோல் வினைமுற்று சரி. ஒருமைப்பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றில் வந்து பார்த்தோன்னா ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 74வது கொஸ்டின் வந்து பார்த்தா விளைவு தொடரில் பொருந்தாதை காண்க. விளைவு தொடரில் பொருந்தாதை காண்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது செய்வினை வாக்கி அப்படின்னு சொல்லலாம். உடன்பாட்டு வாக்கி அப்படின்னு சொல்லலாம். செய்தி வாக்கியும் சொல்லலாம். இளமையில் கல், உழவு தொழில் வாழ்க, கல்லாமை ஒளி, இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு விளைவு வாக்கியம் அல்லது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 75வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கீழ்காணும் உணர்ச்சி தொடர்களில் எது அவலத்தை காட்டுகின்றது. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி. அதாவது சரிங்க, ஒரே நிமிஷம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா புலி வரிகள் வந்து பார்த்தோன்னா வராது. கீழ்காணும் உணர்ச்சி தொடர்களில் வந்து எது அவலத்தை காட்டுகின்றது. இதுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பழந்தம் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. ஆப்ஷன் ஏ வருங்க. பழந்தம் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இதை வந்து அவலத்தை குறிக்கும். இப்போ புலி வருகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பயத்தை குறிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மலையின் உயரம் தானே அப்படிங்கிறது வந்து வியப்பை குறிக்கும். அதனால் என் தங்கை பரிசுப்பட அப்படிங்கிறது வந்து பார்த்தவங்களுக்கு ஆச்சரியத்தை குறிக்குங்க. மகிழ்ச்சி குறிக்கும். அப்போ வந்து இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பழந்தம் இலக்கியங்கள் இப்போ அழிந்து விட்டனவே அப்படிங்கிறது அவலத்தை குறிக்கும். ஓகே. அடுத்து வந்து 76வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் அறத்துப்பால் உள்ள அதிகாரிகள் பொருந்தாது வந்து பார்த்தோன்னா அரசியல். இது வந்து பார்த்தா பொறுப்பாளர் வருங்க. இது வந்து பொறுப்பாளர் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து எந்த மொழியை முன்னை திராவிட மொழி. எந்த மொழியை முன்னை திராவிட மொழி. ரேம்ஸுங்க. எந்த மொழியை முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, திராவிட மொழி என கூறப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது வந்து மூலமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மூலமொழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்காணும் தொடரை செய்தி தொடராக மாற்றுக. கீழ்காணும் தொடரை வந்து பார்த்தா செய்தி தொடராக மாற்றுக வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு சி. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வரும் வந்துள்ள அணி எது. அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஓமை அணிங்க. இது என்ன அணி வந்துன்னா ஓமை அணியில் வரும். அடுத்தது 80வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பொருந்தா இணையை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏ. நிகழ் இகழும் நீங்குபவை. இது ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து 81வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் முற்று பெறாமல் எஞ்சிருக்கும் சொல் டேஸ் ஆகும். எச்சம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சிருக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா எச்சம். அது ஒரு வினைமுற்று முற்று பெறாமல் பாதிலே என்ன அதுக்கு பேர் எச்ச அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதான் எச்ச அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கீழ்காணும் கேள்விகளுக்கு பத்திகளை படித்து பதில் தருக. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் அல்லது தமிழிக் என்று வழங்கினர். அவற்றுள் தமிழ் மிகுந்த சிறப்பையும் பழமையும் வாய்ந்தது. எனினும் பல திராவிட மொழிகளுள் தமிழையும் ஒன்றாக கொண்டனர். ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிடம் என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவெல் கூறுகிறார். யாருங்க? கால்டுவெல் கூறியுள்ளார். திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிப்பார். அம்மூல மொழியே தமிழ்மொழி. ஏனைய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து தோன்றி வளர்ந்தவை. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே மொழி திராவிட மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து படிச்சுட்டு நீங்கள் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பத்தியில் காணப்படும் மொழி அறிஞர் யார் அப்படின்னா கால்டுவெல். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கால்டுவெல் தெரியுங்க. திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எதிர்ப்பார். 1852 நினைக்கிறேங்க. சரி, நான் வருஷம் ஞாபகம் இல்லை. திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நூலை எதிர்ப்பார் கால்டுவெல். திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூலமொழி எது? திராவிட மொழிக்கு மூலமொழி எது அப்படின்னா தமிழ் மொழிங்க. இதுக்கு ஆன்சர் தமிழ் மொழி. அடுத்து பொருத்தமான தலைப்பை காண்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழின் தலைமை சிறப்பு, தமிழுடைய தலைமை சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தா 85 தமிழ் மொழி எத்தனை விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழிக்குள்ளே கொண்டுள்ளது அப்படின்னா 80 விழுக்காடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 80 விழுக்காடு. அடுத்து 86 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கீழே உள்ள பாடல் வரிகளில் எது நாலடியார் பாடல் வரி எது அப்படின்னு பார்த்தா கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கற்றோருக்கு இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பாடல் வரிகளில் எது நாலடியார் பாடல் வரி அப்படின்னா கல்வி கரையில் காட்பவர் நாள் சிலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீதிநெறி விளக்கம். கற்றோருக்கு கல்வி நலனே கடனல்லால் நீதிநெறி விளக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தா சான்றோனாக்கு தந்தை கடனை புறநானூறு. ஆற்றுனா வேண்டுவதில் வந்து பார்த்தா பழமொழி 400. அடுத்து 87 கொஸ்டின் வந்து பார்த்தா இயற்கை ஓவியம் அப்படின்னு வந்து பார்த்தா 10 பாட்டு. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் டி. இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம்னா கலித்தொகை. இயற்கை தவம் அப்படின்னு வந்து பார்த்தா சிவசிந்தாமணி. இயற்கை அன்பு அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கை அன்பு பார்த்தாங்க பெரிய புராணம். ஏடென்று கல்வி சில எழுதும் பேசும் இயலென்று கல்வி பல கெட்டாதென்னும் என்னும் வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குலோத்துங்கன். இக்கால படைப்பாளர் யாருன்னா குலோத்துங்கன். ஆன்சர் வந்து பார்த்தா குலோத்துங்கன். செய்யுள் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசை நிறைவு செய்வதற்கு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்ற உயிரெழுத்துக்களில் நெடில் 7 எழுத்துக்கள் அளபெடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துறாங்க இவை அனைத்தும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா இவை அனைத்தும். அதாவதுங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செய்யுள ஓசை குறையும் இடத்துல அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக சொல்லுக்கு முதலிலேயோ இடையிலேயோ இறுதியிலோ உயிரெழுத்துக்களில் நெடுஎழுத்துக்கள் 7 மட்டும்தான் அளபெடுக்கும். அவ்வாறு அளபெடுத்து பேர் அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அளபடை வந்து பார்த்தா பொதுவாக 2 சொல்லலாம். ஒன்று உயிரிழப்படை, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஒட்டலப்படை. அதில் உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். செய்யுள் செயலப்படை அல்லது இசைநிலப்படை, 2 இன்னி செயலப்படை, 3 சொல்லி செயலப்படை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 90வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தவறான பிரித்துதலை கண்டறிக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன்கீரை அப்படின்னு சொல்லலாம். வன்கீரை அப்படின்னா வன்மை குடல் கீரை. தொண்ணூறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தா வன்கீரை. அமுது குடல் இருந்து அமுதென்று சரி. ஞானம் குடல் சொல்ல ஞானச்சொடர் சரி. பகைவன் குடல் என்றாலும் பகைவன் என்றாலும் அது சரி. அப்போ வந்து வன்கீரை அப்படின்னா வன்மை குடல் கீரை அப்படின்னு வருங்க. வன்மை குடல் கீரை அப்படின்னு வரும். அடுத்தது 91வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அங்காப்போடு அன்பல் முதல்னா விளிம்புரை வரும் எழுத்துக்கள் யாவை அப்படின்னா ஓ. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஓங்க. 92 சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. ஒரே நிமிஷம். ஸோ இந்த 92வது கொஸ்டின் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான வரும். இது வந்து பதிலை இல்லு கூட லை பதிலை அப்படின்னு போட்டுங்க, மாற்றிக்கிங்க, அவ்வளோதாங்க. ஆப்ஷன் ஏ. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 93வது கொஸ்டின் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். ஆப்ஷன் சி.
ஆப்ஷன் வந்து சி. அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டாங்க பெண்ட் த ட்ரீ வைல் இட் இஸ் யங், அதாவது 5 விளையாது 50 விளையுமா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வாண்ட்ஸ் வெப்பன்ஸ், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா எ ஃப்ரெண்ட் இன்டீடு இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீடு, அதாவது உரிய காலத்தில் உதவுமனே உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லாங்க இதுக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 94 வினையாளனையும் பெயருக்கான கூட்டுகளில் தவறானது காண்க. இது வந்து பார்த்தா சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி வரும். ஆப்ஷன் டி, அதாவது படக்க இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 95 பின்வருவனவற்றில் வலுமதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள வலுக்களில் பொருந்தாத எது அப்படின்னா அதுக்கு வந்து இடவலு. இதுக்கு ஆன்சர் வந்து இடவலு. வலுனால கவனிங்க, வலுனா குற்றமுடியின் அர்த்தம், வலா நிலை அப்படின்னா குற்றமற்ற, வலு அமைதி அப்படின்னா குற்றமுடையதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அடுத்து 96 பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை காண்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி. இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராமனின் தந்தைக்கு பணிமாறுதலுக்கான உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த பிறமொழி சொற்களற்ற வாழ்க்கை காண்கிறதுக்கு ஆன்சருங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 97 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அனைத்தும் தவறுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் தவறு. அடுத்து வந்து பல நாள் திருடன், ஒரே நிமிஷங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு உரிய ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரே நிமிஷங்க. ஆப்ஷன் பி எவரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே இஸ் ஸ்கின் டு த ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வருங்க ஆன்சரு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் டாத் த ஆக்ட் அனதர் ஹேத் த ப்ளோ, அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அடுத்தது பார்த்தோன்னா த டே ஹேஸ் ஐஸ் த நைட் ஹேஸ் எஸ், பகலை பார்த்து பேசு இரவு அதுவும் பேசாது அப்படின்னு அர்த்தங்க. வாட் கம்ஸ் ஃப்ரம் த கிராடல் கோஸ் டு த கிரேவ், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அர்த்தங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தலை குறித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷனல் பி. காய்முன் நீர் வருவது எட்சீர் வண்டலைங்க, இதுவும் தவறானது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 100வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பொருந்தா சொல்லை காண்க. பொருந்தா சொல்லும் பொருளும் காண்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி, இன்னா அப்படின்னா நன்மை, இன்னா அப்படின்னா நன்மை. ஊழினா உலகம், இன்மைனா வறுமையின் அர்த்தம், திண்மைனா வலிமையின் அர்த்தம், இன்னானா இது வந்து தவறுங்க. இன்னா அப்படின்னா துன்பம்னு அர்த்தங்க. இன்னா என்றால் துன்பம் அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, இந்த 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதில் 1 2 தவறாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துங்க. ரொம்ப நன்றிங்க, வணக்கம், நன்றி.